ஐயோ வைரமுத்து பலியாளியா நீ, எப்படிப்பட்ட வரிகள் இதெல்லாம். இப்படி சொல்ற மாதிரி நம்ம வைரமுத்து எழுதுனா ஒரு 4 டபுள் மீனிங் சாங்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து அன்னியன் படத்துல வர ரெண்டக்க சாங் தான். நம்ம ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு ஓப்பனா மேல இருக்கிற Dress மட்டும் கலட்டி காட்டு அப்படின்னு சொன்னா பிஞ்ச செருப்பால் எடுத்து பிய பிய அடிக்கும். ஆனா நம்ம வைரமுத்து வந்து எப்படி சொல்றாருன்னு பாருங்க. பாத்தீங்களா, இப்படி எல்லாம் சொன்னா கவிதைன்னு சொல்லி நம்பிடுவாங்க. திட்டமிட்டு அடிக்கிறது அதெல்லாம். நம்பர் 2 மலை படத்துல வர மண்ணிலே மண்ணிலே அப்படின்ற அந்த சாங் தான். சேம் அதே மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு மழை வந்ததுனால மேல நனைஞ்சதுனால அங்க வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒன்னு ஜெயில இருப்பீங்க, இல்லாட்டி அடிபட்டு வீட்டுல படுத்து கிடப்பீங்க. ஆனா நம்ம வைரமுத்து எப்படி சொல்லி கரெக்ட் பண்றாருன்னு பாருங்க. எது நீ எதுவும் பேசாத. ரகசியத்தை மழை துளி அம்பலமாக்கியதே. கைய கொடு. ஐயோ, எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. காமத்தையும் காதலையும் கொண்டு வந்து எந்த அளவுக்கு எழுதிருக்காருன்னு பாருங்க. திட்டமிட்டு அடிக்கிறது அதெல்லாம். நம்பர் 3 ஷாஜகான் படத்துல வர மின்னலை பிடித்து அப்படின்ற அந்த சாங் தான். சேம் அதே மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு கடவுள் வந்து 2 பந்து மாதிரி உங்களை வந்து சமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க. சரம் மாதிரியே அடி போட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் படுத்து கிடப்பீங்க. ஆனா நம்ம வைரமுத்து வந்து எப்படி சொல்லி கரெக்ட் பண்றாருன்னு பாருங்க. உலக மலர்கள் பறித்து பறித்து 2 பந்துகள் அமைத்து அமைத்து பெண்மை சமைத்து விட்டான். நாடி நரம்பெல்லாம் வந்து காமமும் காதலும் ஊறி போன ஒருத்தனாலதான் இந்த மாதிரி எல்லாம் எழுத முடியும். வேற யாரு? நான் தான்.